தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திருட வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொன்னு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாடும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. குடி ஊர் அழகா, குன்றாடும் வேல் அழகா, கொத்துமலர் தோப்புகள் அழகா, எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுகம் பார்ப்பழகா, திருப்புகழ் கோப்பழகா, சந்தன் கடல் காப்புகள் அழகா, இங்கே வந்தாடும் காவடி அழகா, மயிலின் இறகு அழகா, அது பழகும் நடையும் அழகா, அழகு இல்லாம குன்றக்குடிக்கு வந்திருக்கோம். அருமையா முருக தரிசனம் கால தரிசனம் பார்த்துட்டோம். எப்படி இருந்தது? அடுத்தது வந்து பிள்ளையார்பட்டிக்கு போறோம். டிஃபன் சாப்பிட்டு வடை பூண்டை சாப்பிட்டு குன்றக்குடி பாருங்க. படி காலையில எங்களை யார விட்டு சாவச்சிட்டாங்க. தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டீங்களா? இல்ல சாமி, காலையிலே குளிச்சோம். குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு தான் அடுத்தது அவங்க அண்ணனை விநாயகரை பார்க்க போறோம். அங்க போய் பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிட போறோம். நீங்க சாமி குருசாமி ஒன்றும் சாப்பிட்டுக்கல, பசிக்குது. சாமி எப்படி பார்த்தீங்க? தரிசனம்லாம் நல்லா இருந்தது. அதை பற்றி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எங்க இருக்கு சாமி அலங்காரம்? இங்கே குன்றக்குடிங்க. அடுத்து குன்றக்குடி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை பார்க்க போறோம். சரி. கையழகா பூவெடுத்து முனை படுத்த பொன்மணி கையார்பட்டி வாழி இறைவா போற்றி கலியுகம் காக்கும். இப்ப வந்து நம்ம பிள்ளையார்பட்டி நம்ம விநாயகரை தரிசிக்க போறோம். பொன் கவசம் திசைகளை துலக்க திரு. நம்ம வந்து பிள்ளையார்பட்டியில இருந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து வேணாண்ட போறோம். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் கூட்டமே இல்லை. சாமி அருமையா தரிசனம் பண்ணோம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பிள்ளையார்பட்டி முடிஞ்சிச்சு. அடுத்தது சிந்தலக்காரை போறோம். அங்க போயிட்டு அங்க கஞ்சி நல்லா இருக்குமா, அந்த கஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கூட்டமா இங்க இல்லையா? அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. போன வாட்டி வந்தாங்க, செம்ம கூட்டம். சாமியே பார்க்க முடியல எங்களால். வெளியே நின்று கணபதி எப்பா சொல்லிட்டு போயிட்டோம். அதை பாருங்க, பின்னாடி வரவங்களாம் எங்கள் ஆளுங்க தான். எல்லாரும் ஆய் சொல்லுங்க. சாமி எப்படி பார்த்தீங்க? சாமி நல்லா சூப்பரா பார்த்தேன். எந்த ஒரு குறைபாடு இல்லை. பார்க்கவே முடியல. இதே மாதிரி போற வரைக்கும் நல்லா இருந்ததுடா. இருந்தா போதும். ஒன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதோ இருக்காரு இல்ல, கேமரா திருப்பா. இவரு வந்து எனி டைம் சாப்பாடு சாப்பாடுன்றாரு. இல்ல, ஒரு சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடலான்னு சொன்னேன். இல்ல, எனக்கு சாப்பாடு போண்டா பஜ்ஜி 8 போண்டா துண்டுறான். ஓகேப்பா, எடுத்துக்கிறியாப்பா? ஹோல்சேஸ். சரிம்மா. சரி, ஓகே. போலாமா? ஏன்டா ஒரு 10 ரூபா கொடுத்து காலண்டர் வாங்க மாட்டீங்க? ஒரு காலண்டர் தாண்டா வாங்கலாம்டா. 10 ரூபாய்க்கு எழுதுறானுடா. இவன் இருக்கிறான் பேரு. எந்த கல்ல வாங்கினாலும் வாங்க போலாம். தொட்டு தான் பார்ப்பான். தொடாதரா நீ குஷ்டம்.
10 ரூபாய்க்கு கேட்பாங்க. எவ்வளோவா எவ்வளோ டாலர்ஸா? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா, நீ வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு நீங்க வாங்குவீங்களா? மாமா பேக் இது, மாமா பேக், அங்கிள் பேக். சரி 150 டப்புனு பிடி. சாமிலாம் பாத்தீங்களா? பழமுதிர் சோலையில ஒரு தெரு நடக்குமே சண்முகா, ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா, பழமுதிர் சோலையில தெரு. நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமாங்க? பழமுதிர் சோலை நாலாம் வரை. பாட்டு பண்ணாங்க. பழமுதிர் சோலை எத்தனாம் மலை? மண்டபயம் மணக்கோயில் முருகா ஏங்க இவனுக்கு பாடினே பஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. மேல ஒரு காளி கோயில் இருக்கு. எதுக்காக வரீங்க? போய் பார்க்கணுமா இல்லையா? கள்ளழகர் அடுத்த வருஷம் கீழே போனதான் கீழே போனதான் இருப்பாருங்க. இங்க பழமுதிர் சோலையில கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு. மீதி எல்லாம் ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் காலையில. அந்த கோயில்ல கூட்டத்தோட இங்க நல்லா கொஞ்சம் கூட்டம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் காட். யாரு? எம்பெருமான் முருகன் தான், வேற யாரு? ஐப்ப பக்தர்கள் இருக்கார்களோ இல்லையோ, குரங்கு அதிகமா இருக்குங்க. அதிகமா பாருங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். கோயில்ல பூசாரி இவெல்லாம் யாருன்னா மணி கட்டினாரு. மணி கட்டிக்கிறவன் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி போய் ஏறிக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் உனக்கு என்ன வேணும்? காஃபியா? உனக்கு காஃபி 8 காஃபிடா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெரு என்னடா நீ தோசை கேட்டுக்கிறா?
ஹாய் உனக்கு என்னடா வேணும் நெஜி என்ன தோசை கல் தோசை சொல்லு எடுத்துடுறோம் என்னடா ஜம்முன்னு குடி கும்முன்னு எப்படி இருக்கு டேஸ்ட்டு என்ன சோடா இது ஆ ஸ்வீட் சோடா வந்துண்ணா பெப்பர் சோடா மாமே வந்து பூஞ்சேவா அது புதுசா இருக்குடா நல்லா இருக்கா இப்போ நாங்க செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கிறோம். ஒரு ஸ்டிக் வாங்கிக்கிறோம் ஆ 350 ரூபா சொல்லிடுறாங்க. 500 ரூபா தரோம். 500 ரூபா சொன்னாங்க. அம்பளுக்கு அம்பளுக்கு வந்து 500 ரூபா சொன்னாங்க. ஃபைனல் 300 ரூபா முடிச்சிட்டோம். வேற எதுவும் சொல்றது நாங்க தான் எப்பவுமே. நீங்க எதுக்கு என்ன குதிரை வந்தீங்க சொல்லுங்க அதை ஏத்துடா. நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் குதிரை இப்போ வந்துருக்கேன். எந்த குதிரை? திருப்பல. எங்கடா திருப்பல? கரெக்டா இவரு எவ்வளோ இது விலை யாருக்கு மாமி மாமி யாருக்கு பொண்ணுக்கா வாங்க 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 சொல்ல போறேன் பாப்கார்ன் இவர் வந்து இவருங்க 6 பீஸ் கொஞ்சம் கலர் பாருங்க. இவரு எங்க அண்ணனா அவருக்கு பிறக்க போற குழந்தைக்கு இப்பே எடுக்கிறாரு. ஓடி 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 போய் பொருளை போட்டா பொருள் வாங்க போட்டா போட்டு பார்த்தானே சொல்லுங்க எது தொட்டாலும் கொத்துன்றாங்க. ஏய் பச்சி கடையில மட்டும் போனா பண்ணா போடா எது கேட்காம சாப்பிடுறான் அது வேற எங்க போனாலும் ஓடுறான் ஓடியாதான் லோயர் வாங்கி கொடுறாங்கன்னா வேன்ல இருந்து கேட்டு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கன்னியாகுமரியில இருக்கோம். கன்னியாகுமரியில எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான இடம். அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்புங்க. எங்க இருக்கிறான்னு அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குங்க. ரொம்ப ஃபேமஸான இடம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து குற்றாலம் போகிறோம். நெஜி ஆய்மலை முக்கியமான பிளேஸ் அதான். நெஜி ப்ரோ எப்படி இருக்கு கன்னியாகுமரிக்கு வந்தா என்னாச்சு ஒரு இங்கிருந்து போட்டு கண்ணாடி பாலத்துக்கு போறதுக்கு போட்ல போனோமா? கண்ணாடி பாளையம் கண்ணாடி பாலம் அது கேட்டா ஒரு 500 ரூபா சொல்றான். எதுக்கு ஒரு டைம் ஆசை இருக்கு 500 ரூபா சொல்றானே. நான் வச்சுக்கிட்டேன் 200 ரூபா வச்சுக்கிறேன். ஒரு ஆசை தானே அது இந்த வயசுல போக முடியும் 200 ரூபா வச்சுக்கிட்டியா? அப்ப எப்படி நான் ஐம்பதுக்கு 200 இதே வந்ததுக்கு 200 ரூபா தான். பச்சை கடை ஐயோ அவ்வளோதான். வண்டி காசு கூட கொடுக்கலாம். மட்டும் சொல்லாதடா. பட்னியா கடை மட்டும் சொல்லாத. பச்சை கடை எதுவுமே உங்களுக்கு வாங்கி தரீங்க எதுவுமே கொடுக்கலையா? அங்கதான் 4 பூரி சாப்பிட்டு 4 பூரி வாங்கி கொடுத்தீங்க. அதான் வாங்கி கொடுப்பாங்க உனக்கு இத்தனை அண்ணனுங்கிறானுங்க பட்னி கிடக்குதுன்ற. ஒரு 10 இட்லி கொடுத்தாதான் சாப்பிடுவான். 10 இட்லி. அப்படின்னா ஃபுல்லா அப்ப நீங்க வந்து மனுஷனே கிடையாது. ஆஹா வீட்டுல வேன்ல வந்து 10 பார்சல் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். புளிசாதம் ஜம்முன்னு சாப்பிடு ஜம்முன்னு சாப்பிடு ஜம்முன்னு சாப்பிட்டு டிக்கில உட்காந்துக்க. போலாம். எங்கேருந்து வரீங்க? மரக்கணம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? கன்னியாகுமரியில இருக்கும் திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு வரோம். திருவள்ளுவர் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. போட்டிங்களா போனீங்களா?
திரும்பி உங்களை நாங்க பார்த்துட்டோம். திரும்பி நான் பார்த்துட்டேன் இல்ல வாழ்க்கை எங்க தொழில் இங்கதான் இங்கதானா? இங்கேயான ஜட்டியான வச்சு வந்து இந்த டவுஸ் குடிக்கிது டவுஸ் தான். சரி, இப்ப திருவள்ளுவரை பார்த்துட்டீங்கல்ல, ஒரு நல்ல குரல். திருவள்ளுவர்னா அவர் ஒரு குரல். ஆமா, அதனால வாய்ஸ் இல்ல திருக்குறள். அது ஒரு மச்சம். என்னங்க ஒரு குரலே அசிங்கப்படுத்துறீங்க? அது வந்து அப்படிதான் இருக்கும். அதோட பொருள் என்ன? அதோட பொருள் அது வந்து தன்னாலே தெரியல. சாமி சாமி சாமி, இதெல்லாம் யாருக்கு வாங்கிட்டு போறீங்க? பொண்ணுக்கா? சரி, ஓகே. எவ்வளோ ப்ரைஸ் சொன்னாங்க? ப்ரைஸ் 400 ரூபா வருது. ஆடும் இது ட்ரெஸ் என் பொண்ணுங்க 600 தான். இங்கே தான் கிடைக்கும். ஓகே, இங்கே எல்லாமே சீப்பாக இருக்கா? எல்லாமே சீப்பாகவும் இருக்கு. சில கடையில் கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஏமாந்தான் வாங்கி போயிருக்காங்க. காசு வெறும் வாழ்றான், காசு இல்லாத சாப்பிட்றான். சரி, ஓகே. கன்னியாகுமரி சீப்புன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல சீப்பாக இருக்கும், சில இடத்துல ஓகே. எல்லாம் குட்டி பசங்க எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கண்ணு குஞ்சி என்ன வாங்கிக்கிறீங்க? நாங்கள் பார்த்தோம்னா அந்த கோயிலாண்ட போனோம். ஆனால் பட் போட்டு எங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா 8 மணிக்கு தான் திறப்பேன்னு சொன்னாங்க. ஏய், அங்க போட்டு போயிட்டு இருக்குதுடா. இல்லையே, நாங்கள் வரும்போது போட்டு போய் कितना रुपीस क्या? कितना रुपीस? ಜಾಸ್ತಿ போலோ அதே 450 அவன் 450 சொன்னான். நான் 150 கேட்டேன். ஒரே ஃபைனல் ரேட்ட முடிச்சிட்டோம். மாமா பேக் டேமேஜ் ஆன பேக் 300 ரூபா. அதே ஃபுல்லா டேமேஜ். ஏமாந்துட்டு வாங்கிட்டு வேலை செய்தா இப்ப பாத்துட்டீங்கன்னா நாம குற்றாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். சினிமாக்கெல்லாம் இருந்தாங்க. சினிமாவா? ஆமாங்க. குளிச்சா குத்தாம கும்பிட்டா பரமசிவன் தகவலா வளருது. அங்க போயிட்டு நாம ஃப்ரெஷ்ஷா ஒரு புளியில போட்டு அதுக்கப்புறம் ஐயப்பனை பார்க்க ஸ்ட்ரெயிட்டா தரிசனம். அதுக்கப்புறம் அனந்த பத்மநாப சாமி கோயில் போறதா ஒரு பிளான் இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறதா இருக்கு. மற்றபடி போற இடம் போறோம். ஐயனை நோக்கி திருப்பதியோட இது வந்து தமிழ்நாட்டு திருப்பதின்னு சொல்றாங்க. சின்ன திருப்பதி. எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு சின்ன திருப்பதின்னு சொல்றாங்களே, அது எதை வச்சு சொல்றாங்க? அது எதனாலன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் இருக்குது. பெருமாள் எங்க மனசுல இருக்காரு. ஏன்னா கடலூர் சைடு போனா திருச்செந்தூர் சின்ன குழந்தை இப்படி பண்றியா? இந்த கோயிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. கோயில் ஆனா இங்க இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு வருஷம் தான் வந்தோம் இந்த கோயிலுக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேரளாவில் செங்கால் பஞ்சாயத்தில் இருக்கும். இங்கே சிவலிங்கம் வேர்ல்டஸ்ட் டாலஸ்ட் சிவலிங்கம் இங்கே தான் இருக்குது, கட்டியிருக்காங்களா. இது என்ன ஒரு செங்கால் நல்லா இருக்கா பிளேஸ்? இது பிளேஸ் நல்லா இருக்கா?
பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமா இது? இங்கே வர்றது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே. உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தா இந்த கோயிலெலாம் போகலான்னு சொல்லி? டிரைவர் சொன்னாருன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜெயபிரகாஷை யாரும் தெரியல, நான் வீடியோ எடுக்கிறவர் அவர் சொல்லி இந்த இடம் கேள்விப்பட்டோம். இன்னொரு சிவன் கோயில் அரபி கடலோரம் இருக்கிறதா இருக்கு. இது எந்த ஒரு பக்கத்தில் இருக்கு? இது வந்து காளியக்காவில பக்கத்தில் இருக்கு. என்ன ஊர்? காளியக்காவிலை. அது பக்கத்தில் இருக்கு இந்த ஊர். இந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பிளேஸ்? பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. உள்ள போறதுக்கு வந்து 200 ரூபா கேக்குறாங்க. அது ரொம்ப சாமி குருசாமி எப்படி இருக்கு இந்த இடம்? புதுசா இருக்கா? சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கா இது? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் சார். நீங்க? நாங்களும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோயில் கேரளா நிறைய டைம் வந்திருக்கோம். பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்தோம். இது வந்து கேரளாவில் வந்து செங்கல்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஒன்று சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இப்போ தான் விசிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன சபரிமலை வந்து இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுறோம். இது வில்லேஜா டவுனா? அது சொல்லுங்க. வில்லேஜ் தான். கிரேடு நீங்கள் வந்து என்ன கொகை இது? என்னடா கொகை இது? உள்ள எல்லாம் மாட்டிக்கு பண்ணாடி. ஏசிடா மன்னர் அரண்மனைக்கு போவதா கேள்விப்பட்டோம். எந்த அரண்மனைக்கு போகுது? பட்டி அந்த பட்டி இந்த பட்டி பாருங்க. காலுக்கு எல்லாம் எப்படி இருக்குது? ஜம்முன்னு பெட்டத்துள்ளே ஆடுதப்பா பெரிய சாமி அதன்
பம்பா பஸ் பம்பா பம்பா. ஓய் சீட்டு எப்படி பிடிக்கிறாம ஜம்முனு கும்முனு. பம்பா பம்பா பஸ். சாமிலாம் பம்பா பஸ். சாமிலாம் நிக்கிற வேடி. ஜம்முனு கும்முன்னு நிக்கிறேன். வயசான காலத்துல ஒரு யானை வீட்டுல தூங்கி இருக்கலாம். பம்பா பஸ் பம்பா பஸ் பம்பா பம்பா பஸ் பம்பா பஸ் பம்பா பம்பா. ஓடு 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 ஓடு. பம்பா பஸ் பம்பா பஸ். கூட்டமே இல்ல, ஜம்முன்னு இது பம்பா. கூட்டமே இல்லைப்பா. ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்பா ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் அஞ்சு மலை அழகா ஐயா அஞ்சு மலை அழகா எங்க நெஞ்சில் அழகா வந்து தங்கிடம் ஆறுமையா மாலை போட்டு மரபாரம் ஓரதைய காவி போட்டு கனகாமம் பறந்ததையா காரணம் நீ இல்லையா. கேட்டு துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளது ஐயன் பேரழகை கன்னிசாமி கன்னிசாமி முதல்ல சபரிமலைக்கு வந்துக்கிறீங்க. என்ன நீங்க இதுல வந்து உங்க கருத்து என்ன கொஞ்சம் சொல்லுங்க. கருத்து எல்லா தரிசனமும் அழகா சிறப்பாக. சவுண்டா சொல்லுங்க சாமி. கருத்து எல்லாம் எல்லா தரிசனமும் அழகா சிறப்பாக. அதாகப்பட்டது ஐயனின் தரிசனம் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 8 hours மோர் தென் 8-9 hours மேலே ஆயிடுச்சு. இந்த ஹவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐயன் நமக்கு சீக்கிரமாக அருள் புரிஞ்சுட்டார். நம்ம ஒரு 3.5 hours பார்த்து தர்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் கீழே பம்பைக்கு இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஊருக்கு போவீங்க? அடுத்து வந்து கோயம்புத்தூர் குருவாயூர் டெம்பிள் போயிட்டு பார்க்கறதா ஒரு பிளான் இது சாமியே சரவணா எங்க அப்பாவுக்கு மட்டும் ஒழிவிருக்கு. யாரு யார் அது கூட வந்திருக்கீங்க இந்த வருஷம் சபரிமலைக்கு? எத்தனை வருஷமா போகுது நீங்க சபரிமலை? நான் 6வது வருஷமா இது. இந்த வருஷம் என் கூட வந்து எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. கூட்டம் கம்மி தான். 18ஆம் படி ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ தான் 6 வருஷமா போகிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி தொட்டு கும்பிடுறான். அது இல்லாமல் என் நைட்டாங்க ரொம்ப கட்டியாக இருந்து. ஏங்க அவன் சொல்றதே நம்புறீங்களே? அவனுக்கு தாங்க தார் தாரையா ஊத்துச்சு. நான் சொல்றது அந்த வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. எங்க போனாலும் பகடா பகடா போன நான் தான் பார்த்து மருந்து பகடா கையாடுறான் இப்படி நோன்றான் கிண்டுறான். சாமில தாளாரமா பார்த்தோம். இவன் வந்து நான் வந்து இங்க சாமி எழுத்து சொல்றீங்க. நான் வந்து சாமி பார்த்தா செவுத்த பார்த்தா எனக்கு தெரியும். இவன் தாங்க முத சாமி வெளியிட்டு முத ஆளு. போலீஸ் கேஸ் போட்டுருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். சரி, நீங்க அந்த கியூல நின்று இருந்தீங்கல்ல, அப்போ உங்களை யாரோ போலீஸ்கார எதுவும் சொன்னாங்க? இருமுடி எடுத்து தோல்ல போய் பிடிச்சி போனா என்ன பண்ணா, இருமுடி என்னடா நீ கேட்டாரு. சார் இருமுடி எங்க கேட்டாரு. தோல்ல போய் சொன்னாரு அறிவியாது இருமுடி மரியாதை குடுறா சொன்னாரு. மரியாதையே இல்ல சொன்னாரு. எத்து வேடா சொன்னாரு. தள்ள எத்துன்னு வச்சுன்னு ஓட்டேன். அங்க போய் சுத்தி அங்க போய் காலியா இருந்து தாராளமா பார்த்தோம். நல்லா பாத்தீங்க சாமியை. எல்லாம் சபரிமலை தரிசனம் முடிஞ்சு பம்பாய்க்கு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அங்கதான் போறோம். நம்ம வண்டி வந்து நிலக்கல்ல இருக்கு.
என்னண்ணா நீயா இருக்கீங்க போல? ஆமா தம்பி, இந்த 2 மாசம் உங்க சீசனு நீங்க பாத்துப்பீங்க. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாமே ஃபாரஸ்ட் ட்ரிப் வந்தேன். அப்புறம் தம்பி, இந்த பசங்களா ஒழுங்கா விரதம் இருக்கானுங்களா? எப்படி போகுது? முன்ன மாதிரி இல்லண்ணா. முன்னெல்லாம் பக்தியோட மாலை போடுவாங்க. இப்பெல்லாம் வருஷம் ஃபுல்லா அயோகத்தனம் பண்றானுங்க. அந்த அயோகத்தனத்துக்கு பிரேக் கொடுக்கறதுக்கு மாலை போடுறானுங்க. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? எல்லாரையும் அப்படி சொல்லணும், ஆனா சில பேர் அப்படிதான் இருக்கானுங்க. மாலை போட்டதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா இருக்கானுங்களா? அப்பவும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அது கூட பரவாயில்லண்ணா. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு ஐயப்பான்னு சொல்றானுங்க பாருங்க. அப்பதான் டென்ஷன் ஆகணும். தம்பி தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. இவனுக்கு எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க. லாஸ்ட் ஐபோன்ல பாத்துருக்கீங்க, பயணி வந்துட்டாங்க உள்ள குளிச்சுட்டு டீ குடிக்கிறோம். செம டேஸ்ட், ஜம்முன்னு ஜம்முன்னு சக்கரை கம்மி. சக்கரை கம்மியா? எங்க வந்து முத்துக்குமரன் வந்து 2500 ரூபாய் டாடா போட்டுருக்காரு பாருங்க. கேமரா இங்க பாருங்க, இது 2500 ரூபாய் கேட்டா என்ன சொல்லுவார்னா, முத்துக்குமாரா இது என்ன வேலை இது? உங்க அப்பா வந்து கேட்டாரு. அப்பா பார்க்கணும், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. போய் சொல்லணும், அதை ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லலானுங்க. பிரகாஷே, முத்துக்குமாரா பிரகாஷே, நீங்க என்ன நீங்க காசு நிறைய பேர் டாடா போட்டுருக்காங்க. பிரகாஷே ஜூம் போ செகண்ட் ஜூம் போ. செகண்ட் லड़का नेम चाहिए. लड़का ना भैया ஃபர்ஸ்ட் குஞ்சி, செகண்ட் குஞ்சி. உங்களுது வந்துப்பா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் குஞ்சி, ரெண்டாவது குஞ்சி உருவாரு. வாங்கலையா? ஏன் இப்போ வந்து நம்ம வந்து பயணியில் இருக்கோம். பயணியில் போயிட்டு முதல் வேலையா சாமி தரிசனம் பண்றோம். நாங்க பாத்துட்டோம், நீங்க இதை பார்க்கல இன்னும். ஐயோ பாதி மலை இழுத்து வந்தோமா? முதல் வேலையா டேட்டா போட்டோம். போட்டு இப்போ பசி, நான் ஒரு 4 பூரி சாப்பிட்டாதான் இப்போ என்னால மலையே என்ன போட்டுருந்தா கூட பரவாயில்ல. அங்க போரு யாரு அது? அம்மா பேரு இந்திரா. ஜம்மனு கும்மனு எவ்வளோ கார்? எவ்வளோ கார்? துப்பாக்கி இருக்கு, கார் இருக்கு. எவ்வளோ சாமி சொல்றேன்? 50 ரூபா. என்ன சாமி மாலை போட்டுருக்கு பாரு. 50 ரூபா மதிப்பா சாமி. அவ்வளவுதான். இது ஒரு 25 ரூபா, இது ஒரு 25 ரூபா. ஓ சாமி, வேற கேட்கறதுக்கு ஒரு நாயம் இல்லையா சாமி? 70 ரூபா. 70 ரூபா. முதலுக்கே மோசம் பண்ணிட்டு சாமி. இது 70 ரூபா. இது 70 ரூபா. பாரு சாமி, இங்க இருந்து ஓட்ட ரிமோட் பண்ணிட்டு அது வரையும் போகும். சரி, 70 ரூபா தரேன் துப்பாக்கி. 50 ரூபாய்க்கு தரேன். 10 ரூபாய்க்கு தரேன். கொஞ்சம் சாமி, 10 ரூபாய்க்கு தரேன். இருக்கு சாமி, எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டோம் நாங்க. எல்லாம் இங்கே இருக்கு சாமி. 10 ரூபாய் நைட் ஆச்சு. டிக்கே வந்தா நம்ம இங்கே பாரு. தோட்டங்காடு மேடெல்லாம் சொந்தம் தேடும் தொழிலாளி, ஏழை கூட்டம் முன்னேற நீங்க தானே கூட்டாளி. ஊருக்கு ஒரு பூமி காப்பே
சேர்ந்து செதுக்குன